سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدًا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழி நடந்த உத்தமர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் மற்றும் இந்த புனிதமிகு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிற நம் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்றுதல் அவட்டுமாக. எல்லாம் வல்ல ஏக இறைவன் நம்முடைய இந்த வெள்ளிக்கிழமை தொழுகையை ஏற்று அங்கீகரித்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை உயரிய சோனத்தில் ஒன்று கூட செய்வானாக என்ற முதல் பிரார்த்தனையோடு, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய பண்பு நலனை குறித்து குறிப்பிட்டு காட்டினார்கள். அல் முஃமினு ஹய்யினுன் லய்யினுன் சஹலுன். ஓர் இறை நம்பிக்கையாளன் எப்போதும் இலகுவானவன், மென்மையானவன், விட்டு கொடுக்கும் மனோபாவம் கொண்டவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார். ஒரு இறை நம்பிக்கையாளனை பார்க்கிற போது பயம் வராது, அச்சம் வராது. அவனிடத்தில் பேச தோன்றும், அவனிடத்தில் பழக தோன்றும். அவன் மென்மையாக இருப்பான், பழகுவதற்கு இனிமையாக இருப்பான், கடுகடுத்த முகம் கொண்டிருக்க மாட்டான், கோபம் இருக்காது, வெறுப்பு இருக்காது, அடுத்தவர்களை குற்ற உணர்வோடு பார்க்க மாட்டான் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த நபிமொழியின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். பிறிதொரு தடவை யாருக்கு அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான் என்பதை குறிப்பிட்டு காட்டும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ரஹிமல்லாஹு ரஜுலன் சம்ஹன் இதா பாஅ சம்ஹன் இதா இஷ்தரா சம்ஹன் இக்ததா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ஓர் மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கருணை புரிவானாக. யார் தெரியுமா? ஒரு பொருளை விற்கும் போது விட்டு கொடுக்கும் மனோபாவத்தோடு விற்கிறவன். ஒரு பொருளை ஒருவர் விற்கிறார் என்று சொன்னால் ஒரு வியாபாரி எவ்வளவுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு லாபத்தை வைத்துத்தான் விற்பார். அது இயற்கை. ஆனாலும் எனக்கு 5 ரூபாய் லாபத்தில் குறைவாக கிடைக்கிறதா, பரவாயில்லை என்று விட்டு கொடுக்கும் மனோபாவத்தோடும் மன்னிக்கும் மனோபாவத்தோடும் விற்பவருக்கு அல்லாஹ் கருணை புரிவானாக என்று பெருமானார் சொல்லி காட்டினார். சம்ஹனிதஷ்தரா, ஒரு பொருளை வாங்கும் போதும் விட்டு கொடுக்கும் மனோபாவத்தோடு வாங்குகிறவர். ஒரு பொருளை ஒரு வியாபாரியிடமிருந்து ஒருவர் வாங்குகிறார் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் அதை குறைத்து, விலை குறைத்து அடிமாட்டு விலைக்கு வாங்க முடியுமா என்றுதான் நீங்களும் நானும் யோசிப்போம் இல்லையா? ஆனாலும் சரி, வாங்குகிற போது அந்த வியாபாரிக்கு 5 ரூபாய் கிடைக்கிறது என்றால் கிடைத்து விட்டு போகட்டுமே என்ற மனோபாவத்தோடு யார் ஒரு பொருளை வாங்குகிறாரோ அவருக்கும் அல்லாஹ் கருணை புரிவானாக. சம்ஹனிதக்தலா, தனக்கு சேர வேண்டிய உரிமைகளை அல்லது கடனை அல்லது நீதியை தேடுகிற போது பரவாயில்லை என்று விட்டு கொடுக்கிற மனோபாவத்தோடு நடந்து கொள்பவருக்கும் அல்லாஹு தஆலா கருணை புரிவானாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு பொருளை விற்கும் போதும் மன்னிக்கும் மனோபாவத்தோடு விட்டு கொடுக்கும் மனோபாவத்தோடு, ஒரு பொருளை வாங்கும் போதும் மன்னிக்கும் மனோபாவத்தோடு விட்டு கொடுக்கும் மனோபாவத்தோடு, தனக்கான கடனையோ தனக்கான உரிமையோ தனக்கான நீதியையோ தேடும் போதும் அதே மனோபாவத்து நடந்து கொள்ளுகிற மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா கருணை புரிவானாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். வாழ்வினுடைய மிக முக்கியமான 3 கட்டங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். பண விஷயத்தில்
எந்த விஷயத்தில் வேண்டுமென்றாலும் மனிதன் மன்னிப்பான் பிறரை. ஆனால் பண விஷயத்தில் சில போது ரொம்ப சிரமம் மன்னிப்பது. பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலில் இந்த மன்னிக்கும் மனோபாவத்தோடு நடந்து கொள்கிற ஒரு மோமினிடத்தில் நிச்சயமாக சாதாரண விவகாரங்களில் மோமின்களை, இறை நம்பிக்கையாளரை, பிற முஸ்லிமை மன்னிக்கிற மனோபாவம் இருக்கும் என்ற பெரும் பண்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய பெருமானார் சொல்லி காட்டுகிற பண்பு. இந்த சமூகத்தை இந்த நபிமொழிகளோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். கைப்பட்டால் குற்றம், கால்பட்டால் குற்றம், எல்லாவற்றுக்கும் குற்றம், எல்லாவற்றுக்கும் சண்டை என்று சண்டையிலேயே பெரும்பாலும் வாழ்ந்து எனது நிம்மதியையும் உங்கள் நிம்மதியையும் நமது நிம்மதியையும் தொலைத்து நிம்மதியற்ற ஒரு சமூகத்தை போல வாழக்கூடிய மக்களாக முஸ்லிம்கள் மாறிவிட்டார்கள். வீட்டில் சண்டை, வேலை பார்க்கிற இடத்தில் சண்டை, பொது இடங்களில் சண்டை, கருத்து முரண்பாடு, கருத்து வேறுபாடு, பயணத்தில் சண்டை, வலைத்தளங்களில் சண்டை, பொதுக்கூட்டத்தில் சண்டை, எங்கும் சண்டை சமூகமாக மாறி இஸ்லாமிய சமூகம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று தெரியாமல் யாரை பார்த்தாலும் பதட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். யாரை பார்த்தாலும் வெடிச்சு சிதற காத்திருக்கின்ற ஒரு டைம் பாமை போல, ஒரு வெடிப்பொருளை போல, எப்போது என்ன நடக்கும், இவர் என்ன பேசுவார், என்ன பதில் வரும் என்று நாம் அச்சப்படுகிற நிலைமையில் முஸ்லிம் சமூகம் இன்று இருக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ரீதியில் நமக்கு மோமினை அறிமுகப்படுத்துகிறார்கள். பாரதி சொன்னான் ரௌத்ரம் பழகு என்று. ஆனால் ரௌத்ரம் என்பது சமூக தீமைகளுக்கு எதிராகத்தான். அதை பழக வேண்டும், அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று பாரதி சொல்லியிருக்க நாம் இங்கே எவ்வாறு நடந்து கொள்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறு தானே நம் அத்தனை விஷயங்களுக்கும் முன்மாதிரியாக இருக்கிறது இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை பாருங்கள். அது வாழ்ந்து காட்டினார்கள், நாம் அதை வாழ்வதற்காக வேண்டி. 13 வருட காலங்கள் மக்காவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட துன்பங்கள் என்ன, துயரங்கள் என்ன, நீங்களும் நானும் நன்கறிவோம் இல்லையா? அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைஷிகள் நிம்மதியாக வாழ விடவில்லை. எத்தனை போர்கள் தொடுத்தார்கள், எத்தனை போர், எத்தனை சண்டை, எத்தனை யுத்தங்கள். மக்கா வெற்றி என்று சொல்லப்படக்கூடிய விக்டரி ஆஃப் மக்கா, ஃபத்ஹ் மக்காவின் போது ஆயிரக்கணக்கான நபித்தோழர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை கைப்பற்றுகிறார்கள். மக்காவில் வெற்றி வீரராக அமர்ந்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறைஷிகள் பெருமானாருக்கு முன்னால் இருக்கிறார்கள். 13 வருட காலங்கள் பெருமானாருக்கு தொடர் துன்பங்களையும் தொடர் இன்னல்களையும் தொடர் துயரங்களையும் கொடுத்தவர்கள். அஞ்சி நடுங்கி எல்லோருடைய கரங்களும் நடுங்குகிறது. என்ன செய்வார் இந்த முஹம்மத் என்ற எண்ணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு, யா மஅஷர குரைஷ், குறைஷிகளே, மாதா தல்லுன்னூன அன்னி ஃபஅயிலுன் பிக்கும், உங்களை நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று கேட்டார்கள். உங்களை என்ன செய்ய போறேன் தெரியுமா என்று கேட்கவில்லை. நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். எல்லா மக்களும் ஒட்டுமொத்தமாக சொன்னார்கள், அஹுன் கரீம் இப்னு அஹின் கரீம் லா நுரீது மின்க இல்லல் கைர், நீர் ஒரு சங்கையாள சகோதரர், கண்ணியமான சகோதரர், உமது தந்தை ஒரு கண்ணியமானவர், உம்மிடமிருந்து நன்மையை தவிர நல்லதை தவிர வேறெதையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். யாரும் முஸ்லிம் அல்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 13 நன்மையான சங்கையான சகோதரர் என்று சொல்கிறார்கள். 13 வருட காலம் அந்த சங்கையான சகோதரர் என்பது கண்ணுக்கு தெரியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிடரியில் ஒட்டகத்துடைய நாற்றம் எடுக்கிற குடலை கொண்டு போட்ட போது சங்கையான சகோதரர் என்பது தெரியவில்லை. பெருமானார் சுஜூது செய்கிற போது கருங்கல்லை பெருமானாருடைய பிடரில் வைத்த போது சங்கையான சகோதரர் என்பது தெரியவில்லை. கழுத்தில் கரடு முரடான நஜ்ரான் தேசத்து துண்டை போட்டு இறுக்கி முறுக்கிய போது சங்கையான சகோதரர் என்பது தெரியவில்லை. அபூ தாலிப் என்று சொல்லப்படக்கூடிய பள்ளத்தாக்கில் 3 வருட காலங்கள் பெருமானாருடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஊர்விலக்கு செய்து உணவு தண்ணீர் இல்லாமல் பசிக்க விட்ட போது, பட்டினியில் வாடைய செய்த போது சங்கையான சகோதரர் என்று தெரியவில்லை. இப்போது சொல்கிறார்கள் சங்கையான சகோதரன். யோசித்து பாருங்கள், நீங்களும் நானுமாக அந்த இடத்தில் இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம்? சங்கையான சகோதரன்டா சொல்கிறீர்கள் என்று கூட கேட்கவில்லை. பெருமானா இது ஹபு அந்த முத்துலக்கா, செல்லுங்கள் செல்லுங்கள், எல்லோருக்கும் விடுதலை என்று சொல்லி காட்டினார்கள் நபிகள் நாயகம். இதுதான் நமக்கான பாடம். பெருமானார் சொன்னது அதைத்தான் செய்து காட்டினார்கள். ஒரு மோமின் லெகுவானவன், மன்னிக்கும் மனோபாவம் கொண்டவன், விட்டுக் கொடுக்கிற மனோபாவம் கொண்டவன் அல்லாஹ்விடமிருந்து அதற்கான மன்னிப்பை, பிரதிபலனை அவன் எதிர்பார்க்கிறான். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், யூசுப் தன் சகோதரர்களுக்கு சொன்னதை போன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்று உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மக்களையும் பார்த்து சொன்னார்கள்.
அப்படி சொன்ன பின்பு கூட ஃபுலாலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குறைஷி தன்னுடைய ஆடைக்குள்ளே குர்வாலை மறைத்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யும் தீய நோக்கோடு வருகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறிவித்துக் கொடுக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் அவன் வருகிறான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபுலாலா என்ன நோக்கத்தோடு வருகிறீர் என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாருக்கு விஷயம் தெரிந்து விட்டதோ என்பதற்காக அவன் சொன்னான், இன்னி அஸ்குருல்லாஹ வ அஹ்மிது, நான் அல்லாஹ்வை தான் நினைவு கூறுகிறேன், அல்லாஹ்வை தான் புகழ்ந்து கொண்டு வருகிறேன், வேறு எதுவும் இல்லை முஹம்மதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகில்லாஹ் யா ஃபுலாலா என்று சொன்னார்கள். கைகளை உயர்த்தி இத்தகில்லாஹ் யா ஃபுலாலா, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் ஃபுலாலாவே என்று பெருமானார் கைகளை உயர்த்தி அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று சொன்னபோது அந்த ஃபுலாலா சற்று குனிந்தார். பெருமானார் தன்னை அடிப்பதற்கு தான் வருகிறாரோ, விஷயம் தெரிந்து தான் அவரை கொலை செய்ய வந்திருக்கிற விஷயம் தெரிந்து தன்னை அடிப்பதற்கு தான் வருகிறாரோ என்று. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபுலாலாவுடைய நெஞ்சில் இதயத்தில் கை வைத்து அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், தீய நோக்கோடு வராதே என்று சொல்லி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுலாலா அத்தோடு நிறுத்தினார். அங்கிருந்து வெளியே செல்லும் போது தோழரிடத்தில் சொன்னார், இந்த முஹம்மதை சந்திக்கும் முன் நான் உலகத்திலே அதிகம் வெறுத்த ஒரு நபர் இவர்தான். ஆனால் ஹத்தா சார அஹப்ப அஹ்லுல் அர்லி இலா கல்பி, என் இதயத்திற்கு இந்த உலகத்திலே நான் அதிகம் நேசிக்கிற ஒரு மனிதராக இப்போது இந்த முஹம்மது மாறிவிட்டார் என்று சொல்லி காட்டினார். மன்னிக்கிற மனோபாவம். இவ்வளவு நான் பொது மன்னிப்பு கொடுத்த பின்பும் குருவாளை ஆடைக்குள் மறைத்து வைத்துக் கொண்டு என்னை கொலை செய்ய வந்தாயா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கோபப்படவில்லை. மக்கள் எப்போது நம்மை நேசிப்பார்கள்? உளப்பூர்வமாக நேசிப்பார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உளப்பூர்வமாக எப்போது நம்மை நேசிப்பார்? நம்மிடம் இருக்கின்ற பணத்தாலா, நம்மிடம் இருக்கின்ற பதவியாலா, நம்முடைய அழகாலா? யோசித்து பாருங்கள். உங்கள் பணத்தால், உங்களுடைய பதவியால், உங்களுடைய அதிகாரத்தால் பிறருடைய பிடரிகளை வேண்டுமென்றால் நீங்கள் பணிய வைக்க முடியும். ஆனால் உள்ளங்களை ஒருபோதும் பணிய வைக்க முடியாது. கூளை கும்பிடு போடுவார்கள். உங்களிடம் இருக்கின்ற பணத்திற்காக, உங்களிடம் இருக்கின்ற அதிகாரத்திற்காக, உங்களிடம் இருக்கின்ற பதவிக்காக கூளை கும்பிடு போடுவார்கள். ஆனால் மன்னிக்கிற மனோபாவம், புன்முறுவல், பழகுகின்ற முறை, விட்டுக் கொடுக்கிற மனோபாவம், இவற்றின் மூலமாகத்தான் உளப்பூர்வமாக ஒருவர் உங்களை நேசிப்பார். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார், புஇஸ்து பில் ஹனீஃபத்தி ஸம்ஹா, மன்னிக்கும் மனோபாவம் கொண்ட தூய மார்க்கத்தோடு நான் அனுப்பியிருக்கேன். நம்முடைய மார்க்கத்துடைய பேர் என்ன? மன்னிக்கும் மனோபாவம் கொண்ட மார்க்கம். தூய மார்க்கத்தோடு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அருமை சகோதரர்களே, இந்த மன்னிக்கிற மனோபாவம் என்றும் சாதாரண மனதல்ல, இது இறையச்சத்திற்கு நெருக்கமானது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வஅன்தாஃபு அக்ரபு லித்தக்வா, நீங்கள் பிறரை மன்னிப்பது இறையச்சத்திற்கு நெருக்கமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒருவரிடத்தில் இறையச்சம் இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வை பயப்படுகிற மனோபாவம், அல்லாஹ்வை அஞ்சுகிற எண்ணம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் அடுத்தவரை மன்னிப்பார், விட்டு கொடுத்து போவார். இது இறை விசுவாசியுடைய பண்பாக இருக்கிறது. இன்றைய சமூகத்தை நீங்கள் பாருங்கள், எப்படி நடந்து கொள்கிறார்கள். ஒரு மார்க்க விவகாரங்களில் ஒருவர் தவறிழைத்து விட்டால், அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஒருவர் ஏதோ ஒன்று தெரியாமலோ அறியாமல் அல்லது தெரிந்தேதான் வைத்துக் கொள்வோம், ஒன்றை செய்துவிட்டால் எவ்வளவு தூரம் வானுக்கும் பூமிக்கும் துள்ளி கொதிக்கிறார்கள். மனைவி மக்களை மன்னிப்பதை குறித்து கூட அல்லாஹு தஆலா அருள்மறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வ இன் தஅஃபு வ தஸ்ஃபஹு வ தக்ஃபிரு ஃப இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், உங்கள் மனைவி மக்களை நீங்கள் மன்னித்தால், சகித்து கொண்டால், பொறுத்து கொண்டால், அவர்களுக்காக நீங்கள் பிழை பொறுக்க தேடினால் அல்லாஹ் மன்னிப்பாளனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறான். ஆனால் அந்த வீட்டில் போகவே பிடிக்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஏன் சண்டை? அங்க என் வீட்டில் போ நிம்மதி இல்லை என்றார். வீட்டுக்கு போகவே பிடிக்கல, நிம்மதி இல்லை என்று சொல்லுவதற்கான அல்லாஹ் அருள் செய்த மக்களை தவிர என்று சொல்லுவதற்கான காரணம் என்ன? வீட்டில் மிருகம் போல எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் வாக்குவாதம், எப்ப பார்த்தாலும் விவாதம். இப்ப வீட்டிற்கு போனாலே நிம்மதி இல்லை என்று சொல்வதற்கான காரணம் அதுதான். அருமை சகோதரர்களே, எனவே ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்போதும் அருகில் இருக்கின்ற, பழகுகின்ற, அன்றாடம் பழகும் மக்களோடு மன்னிக்கிற மனோபாவத்தோடு தான் நடந்து கொள்ள வேண்டும். திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் நம்முடைய நற்கர்மங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. சஹீஹான நபிமொழி அறிந்திருப்பீர்கள் நீங்கள். அந்த செயல்களுக்கு அல்லாஹு தஆலா நற்கூலி வழங்குகிறான். இதற்கு இவ்வளோ, இதற்கு இவ்வளோ, இதற்கு இவ்வளோ என்று டிக்ளேர் பண்ணுகிறான் அல்லாஹு தஆலா. ஆனால் இரண்டே இரண்டு நபர்களை தவிர சண்டை போட்டுவிட்டு மன்னிக்காமல் பேசாமல் இருக்கிற
மனிதர்கள் 3 நாட்களை கடந்து விட்டால் அல்லாஹு தாலா சொல்கிறான், உன்துரு ஹதைனி ஹத்தா யஸ்தலிஹ, இந்த 2 நபர்களுடைய அமல்களை செயல்களை அவர்கள் இருவரும் சமாதானமாகும் வரை ஒதுக்கி வையுங்கள் என்று தள்ளுபடி செய்கிறான் அல்லாஹு தாலா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சண்டை போட்டுறோம், மன வருத்தத்தில் பேசாமல் இருக்கிறோம். யோசித்து பாருங்க, 3 நாள், 3 மாதம், 3 வருடம், 30 வருடம் என்று கடந்து போகிறது. கடைசியில் மரணம் அடைகிறார். அப்படி என்றால் அவர் செய்த நோன்பு, அவர் பிடித்த நோன்பு, அவர் செய்த ஹஜ், அவர் செய்த அல்லமல்கள், அவருடைய தொழுகை எல்லாம் என்னவாகும்? தள்ளுபடி அல்லவாகும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எத்தனை எத்தனை மனிதர்கள் இன்று வீராப்போடும் வெற்றி சபதத்தோடும் மன்னிக்கும் மனோபாவம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். தினமும் 70 முறை உங்கள் பணியாளர்களை மன்னியுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினார். 70 முறை. 70 என்பது அரபியில் 70க்கு சொல்லப்படுவதல்ல. 7 முதல் 70 வரை உள்ளதை 7 என்று சொல்வார்கள். 70 முதல் 700 வரை உள்ளதை 70 என்று சொல்வார். 70 என்றால் அதிகம். 7, 70, 700, 7000 என்றெல்லாம் சொல்லப்பட்டால் ஆயிரக்கணக்கில் என்று நாம் தமிழில் சொல்கிறோமே, அதே போன்று பல தடவை மன்னியுங்கள் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. உஹது போர்க்களம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 50 நபர்களை மட்டும் இந்த உஹது மலை மீது நின்று கொள்ளுங்கள், என்னுடைய மறு உத்தரவு வரும் வரை நீங்கள் கீழே இறங்கக்கூடாது என்ற வரலாறுகள் நாம் அறிந்திருப்போம். கமாண்டிங் ஆர்டர், அது ஒரு தளபதியுடைய உத்தரவு, அது போர் உத்தரவு. போர்க்களத்தில் ஒரு தளபதி போடுகிற ஒரு கமாண்டருடைய உத்தரவு, அது நபியுடைய உத்தரவு அல்ல. அது அங்கே நபியாக இருக்கிறார், தளபதியாகவும் இருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போர்க்குற்றம் அந்த உத்தரவை மீறினால் மரண தண்டனை கிடைக்கும். 50 பேருக்கும் பெருமானார் இறங்கக்கூடாது என்று சொல்லி காட்டினார்கள். ஆனால் நபியுடைய உத்தரவு மீறப்பட்டது. நமக்கு தெரியும் என்ன நடந்ததனுடைய விளைவுகள் எல்லாம். 70 பேர் ஷஹீதானார்கள். முஸ்லிம்களுக்கு பெரும் பின்னடைவு கிடைத்தது. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மரணம் அடைந்தார்கள். நபியுடைய பல் உடைந்தது. நபிகள் மௌத்தாகி விட்டார்கள் என்ற வதந்தி பரப்பப்பட்டது. சிலர் மதீனாவுக்கு ஓடினார்கள், சிலர் யுத்தம் செய்யவே மறந்தார்கள், தரையில் அமர்ந்தார்கள், சிலர் முஸ்லிம்களையே தாக்க தொடங்கினார்கள். ஏன், என்ன காரணம் என்று யோசித்து பாருங்கள். என்ன காரணம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு உத்தரவு மீறப்பட்ட காரணத்தால். நாம் என்ன செய்திருப்போம்? யுத்தம் முடிந்தால் நாம் என்ன செய்திருப்போம்? நாம் ஒரு தலைமை அதிகாரியாகவோ ஒரு பொறுப்புதாரியாகவோ இருந்திருப்பால் என்ன செய்திருப்போம்? மரண தண்டனை கொடுக்க மாட்டோம். ஆனால் 50 பேரை பொறுப்பில் நீக்கி இருக்க மாட்டோம். என் முகத்தில் முழிக்காத என்று சொல்லி இருக்க மாட்டோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள்? அது ஒரு போர் உத்தரவு மீறப்படுகிறது. அதனால் ஏற்பட்ட விளைவுகள் கடுமையாக இருந்தது. மன்னிக்கும் மனோபாவத்தோடு நடந்து கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரிடத்திலும் ஒரு கடுஞ்சொல் அல்லது முகம் சுளிப்பு, ஒரு கெட்ட வார்த்தை, ஒரு மோசமான வார்த்தை பேசவில்லை. அல்லாஹு தஆலா அதை அங்கீகரிக்கான ஆல இம்ரானில் தபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லிந்தலஹும், அல்லாஹ்வுடைய கருணையின் காரணத்தால் அந்த மக்களோடு நீங்கள் மென்மையாக நடந்து கொண்டீர்கள் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் வசனம் இறக்குகிறான். பெருமானார் அந்த 50 பேரோடும் எப்படி நடந்து கொண்டால் என்பதை, மென்மையாக நடந்து கொண்டீர்கள். வலவ் குந்த ஃபல்லன் கலீதல் கல்ப் லம் ஃபல்லு மின் ஹவ்லி, நீர் மட்டும் முகம் கடுகெடுத்தவராக மோசமான வார்த்தைகளை பேசியிருந்தால் உம்மிடமிருந்து அவர்கள் விரண்டோடி போயிருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறான், வஅஃபு அன்ஹும், அவர்களை மன்னித்து விடுவீராக. எப்படிப்பட்ட குற்றம் அவர்கள் செய்திருக்கிறார்கள்? எப்படி போர் குற்றம் செய்திருக்கிறார்கள்? மன்னித்து விடுவீராக. வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக இறைவனிடத்தில் பிழை பொறுக்க தேடுவீராக. அடுத்தது அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், இனி வரும் விவகாரங்களிலும் அவர்களோடு கலந்து ஆலோசனை செய்வீராக. அவங்களுக்கு விட்டுறாத. 50 பேரும் மோசம் பண்ணீங்களடா, இனிமே இங்க வரக்கூடாது, எந்த விவகாரத்திலும் இங்க கலந்து ஆலோசனை செய்யப்பட மாட்டாது, உங்களுக்கு இங்க இடமே இல்லை என்றல்ல, அடுத்த விவகாரங்களிலும் அவர்களோடு கலந்து ஆலோசனை செய்வீராக என்று அல்லாஹு தஆலா உத்தரவு பிறப்பிக்கிறான். இதுதான் ஓர் இறை நம்பிக்கை பண்பு. அங்குதான் ஈமான் இருக்கிறது, அங்குதான் அல்லாஹ் இருக்கிறான். அருமை சகோதரர்களே, அபூ லம்லம் என்ற ஒரு சஹாபி இருந்தார், ஏழை சஹாபி. ஏழையிலும் ஏழை சஹாபியாக அவர்கள் இருந்தார்கள். அவரிடத்தில் தர்மம் கொடுப்பதற்கோ தானம் செய்வதற்கோ எதுவும் இருக்கவில்லை. அவர் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் இப்படி பிரார்த்தனை செய்வார், ஃபமன் ஷதமனி அவ் கதஃபனி ஃபஹுவ ஃபீ ஹில் ஃபீ வஜ்ஹில்லாஹ், யார் என்னை திட்டுகிறாரோ, என்னுடைய மானத்தை வாங்குகிறாரோ, என்னிடத்தில் மோசமாக நடந்து கொள்கிறாரோ, அந்த உரிமையை நான் யா அல்லாஹ் உனக்காக தர்மம் செய்கிறேன் என்று சொல்வார். உரிமை, என்னோட பணம் இல்லை, எங்களோட செல்வம் இல்லை, எதுவும் இல்லை, என்னுடைய உரிமை, எனக்கு பழி வாங்குகிற உரிமை, மறுபேச்சு பேசுகிற உரிமை, அவரோடு மோசமாக நடந்து கொள்வதற்கான உரிமை இருக்கு, அந்த உரிமையை நான் உனக்காக தர்மம் செய்கிறேன் யா அல்லாஹ் என்று
அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்தது. அவர் சபையில் இருக்கிற போதே ஏனைய சஹாபாக்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார், மை யஸ்ததியு மின்கும் மை யகூன கஅபீ லம்லம், அபூ லம்லமை போன்று மாறுவதற்கு உங்களில் யார் தயாராக இருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அபூ லம்லம் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பண்பு நலனுடையவராக இருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி பாருங்க. இப்படிலாம் தர்மம் கொடுத்திருக்கிறாங்க நபி தோழர்கள். என்னிடத்தில் எதுவும் இல்லை என்பதற்காக என்னுடைய உரிமையை, என்னுடைய மானத்தை, என்னுடைய அந்த பழிக்கு பழி வாங்குகிற அந்த உணர்வை நான் தர்மம் செய்கிறேன் யா அல்லாஹ் என்று சொல்லி காட்டுகிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, எனவே பிறர் தீங்கு செய்தால் என்ன செய்தாலும் நீங்கள் எந்த பதிலுக்கும் எதுவுமே சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது என்ற இஸ்லாம் சொல்லுகிறது இல்லை. செய்யலாம். ஆனால் கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான், வஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்தும் மித்லுஹா, ஒரு தீங்கு செய்யப்பட்டால் ஒரு தீமைக்கான கூலி அதே போன்ற ஒரு தீமை இருக்குதுதான். ஆனால் தொடர்ந்து அல்லாஹு தஆலா சூரத்து ஷூராவில் என்ன சொல்கிறான், ஃபமன் நஃபா, ஒரு தீங்குக்கு அதே போன்ற தீங்கு செய்யலாம், ஆனால் ஃபமன் நஃபா வ அஸ்லஹ, யார் மன்னித்து சமாதானமோடு நடந்து கொள்கிறாரோ ஃபஜ்ருஹு அலல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு நற்கூலி வழங்குவான். நற்கூலி வேண்டுமா? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேண்டுமா? அடுத்தவரை கைப்பட்டால் கால்பட்டால் குற்றம் என்று குற்றம் நோக்குகின்ற அந்த மனோபாவத்தோடு குற்றவாளி கண்ணாடி, ஒரு கண்ணாடி இருக்கிறது, அது குற்றங்களை மட்டுமே பார்க்கும், தவறுகளை மட்டுமே கண்டுபிடிக்கும். அந்த கண்ணாடி அணிந்து கொண்டு பிற மோமினை பார்க்க கூடாது ஒருபோதும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய ஆரம்ப காலகட்டம், உஸ்மான் இப்னு தல்ஹா காபாவுடைய காவலராக இருந்தார்கள். அந்த குடும்பமே பனு அப்துத்தார் என்று சொல்வார்கள். அவரிடத்தில் தான் காபாவுடைய திறவுகோல் இருக்கும். அவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை காபாவில் வணங்கிவிட்டு, இறைவனை வணங்கிவிட்டு உஸ்மான் இப்னு தல்ஹாவிடத்தில் கேட்டார்கள், உஸ்மான், காபாவிற்குள்ளே சென்று இறைவனை வணங்க வேண்டும் என்று என் மனம் விரும்புகிறது. உஸ்மான், எனக்கு அனுமதி தாருங்கள். எல்லோருக்கும் அனுமதி கொடுக்கிறார். அவர் விரும்புகிற மனிதருக்கு திறவுகோல் அவரிடம் அல்லவா இருக்கிறது, அவருக்கல்லவா உரிமை இருக்கிறது, யாருக்கு வேண்டுமென்றாலும் திறந்து கொடுக்கலாம். உஸ்மான் இடத்தில் கேட்கிறார், உஸ்மான், காபாவுக்குள்ளே வணங்க வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது, சற்று திறந்து தாருங்கள் என்று. உஸ்மான் சொன்னார், உமக்கெல்லாம் திறந்து தர முடியாது என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வார்த்தைகள் வேதனையை தந்தது, தாங்க முடியவில்லை பெருமானாருக்கு. உமக்கெல்லாம் என்றால் என்ன அர்த்தம்? உம்மை போன்ற மனிதர்களுக்கு கிடையாது காபாவிற்குள்ளே நுழைவதற்கான, உள்ளே செல்வதற்கான அதிகாரமும் தகுதியும் கிடையாது என்பது போன்ற வார்த்தையை அவர் பிரயோகிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்க முடியவில்லை. உஸ்மான் சொன்னார்கள், சத்தம் உயர்த்தி சொன்னார், உஸ்மான், இதோ உமது கரங்களில் இருக்கின்ற இந்த திறவுகோல் ஒரு நாள் என் கரங்களுக்கு வரும் என்பதை மறந்து விடாதீர் என்று சொல்லி காட்டினார்கள். உஸ்மானும் விடல. உஸ்மான் என்றால் இந்த உஸ்மான் இல்லை, ஹலீஃபா உஸ்மான் இல்லை, உஸ்மான் இப்னு தல்ஹா, இவர் உஸ்மான் இப்னு அஃபான் ஹலீஃபா. நிறைய உஸ்மான்கள் இருக்கிறார்கள். உஸ்மானும் விடவில்லை, முஹம்மதே, இந்த திறவுகோல் உம்முடைய கரங்களில் வரும் நாள் ஒன்று உண்டு என்று சொன்னால் நீரும் நினைவில் வைத்துக்கொள். அப்போது இந்த உஸ்மான் மண்ணுக்கு மேல் உயிரோடு இருக்க மாட்டான், மண்ணோடு மண்ணாக புதைந்து போயிருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் செத்தாதான் கிடைக்கும் உங்களுக்கு. மண்ணோடு மண்ணாக இந்த உஸ்மான் புதைந்து போயிருப்பான். ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே சொல்லல. நாட்கள் நகர்கிறது, மாதங்கள் ஓடுகிறது, வருடங்கள் ஓடுகிறது. ஃபதஹ் மக்கா, மக்கா வெற்றி வீரராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறார்கள். கூட்டத்தில் நிற்கிற சஹாபாக்களை பார்த்து எங்கே உஸ்மான் என்று கேட்கிறார்கள். இப்போது வெற்றி வீரர் உஸ்மான் எங்கே கேட்கிறார்கள். அருமை சகோதரர்களே, கொஞ்சம் யோசித்து பாரு, என்ன இருக்கும், எப்படி இருக்கும் அந்த சிச்சுவேஷன், அந்த நிலைமை எப்படி இருந்திருக்கும். இதோ இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று உஸ்மான் ஓடி வந்தார், இஸ்லாத்தை தழுவிட்டார். எங்கே திறவுகோல்? கொடுக்கிறார்கள். வீட்டில் இருந்துச்சு, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய் எடுத்துட்டு வந்தாங்க, கொடுக்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திறவுகோலை தன்னுடைய கையில் வைத்து திருப்பி திருப்பி பார்க்கிற நாட்கள், பழைய நாட்கள் நினைவுக்கு வருகிறது. உஸ்மான் என்ன இருக்கிறார், எப்படி இருக்குமே யோசித்து பாருங்கள். அந்த திறவுகோல் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற உரிமை எனக்கு இருக்கும் என்று அப்போது சொன்னார்கள் பெருமானார். இந்த திறவுகோல் என்னுடைய கரங்களுக்கு வரும், வந்து விடுகிறது. இப்போது யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அதிகாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பேச்சு பேசின நீ அன்னைக்கு? மண்ணுக்கு அடியில் மண்ணோடு மண்ணாகி போயிருப்பா என்றா யோசித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் சொல்லவில்லை. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாருடைய சாச்சா அருகில் இருக்கிறார். யா ரசூலல்லாஹ், இவ்வளவு நாளும் பனு அப்துத்தாருடைய குடும்பத்தாரிடத்தில் தான் காபாவுடைய திறவுகோல் இருந்தது, போதும் எங்களிடத்தில் தாருங்கள் யா ரசூலல்லாஹ், நாங்கள் காபாவை பராமரிக்கிறோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மானை மீண்டும் உஸ்மான் சாவியை கொடுத்துட்டு போயிட்டார். உஸ்மானை மீண்டும் அழைத்தார்கள். இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஹாதா யௌமு பிர்ரி வ வஃபா, இது நன்மை செய்கிற நாள்
இது அமானிதங்கள் ஒப்படைக்கப்படுகிற நாள், இது மன்னிக்கும் நாள். பெருமானார் சொல், இது மன்னிக்கும் நாள். பிடியுங்கள் உஸ்மான், ஹுதுஹா இப்னு அப்தத்தார் காலிதத்தன் மஅக்கும், இதோ திறவுகோலை நீங்களே பிடியுங்கள், மறுமை நாள் வரை உங்களிடத்திலே இது இருக்கட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குடும்பத்தில் தான் இன்னும் இருக்கு. இப்போ கிங்காக இருந்தாலும், சவுதியுடைய கிங்காக இருந்தாலும், அந்த ஃபேமிலியில் திறவுகோல் வாங்கி தான் அவங்க திறக்கும். அருமை சகோதரர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன், எப்படிப்பட்ட ஒரு சூழல் அது. பழி வாங்குவதற்கான அத்தனை அதிகாரங்கள் இருந்ததற்கு பின்பும். அப்ப இந்த பண்பு இருக்கிறவர்கள் தான் இறை நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அருள் அதிகம் கிடைக்கின்ற மக்கள் இவர்கள் தான். மறுமை நாளில் மஹ்ஷர் பெருவழியில் மக்கள் எல்லாம் கூடியிருக்கிற அந்த சபையில் ஒரு அசரீரி கேட்கும், லயக்கும் அஹ்லுல் ஃபضல், சிறப்புக்குரியவர்கள் எல்லாம் எழும்புங்கள். சிறப்புக்குரியவர்கள் எல்லாம் என்று சொன்னால் என்ன சிறப்புக்குரியவர்கள்? ஒரு கூட்டம் மக்கள் எழும்புவார்கள். இப்போ இன்னொரு கூட்டம் மக்கள் அவரிடத்தில் கேட்பார்கள், நீங்கள் என்ன சிறப்புக்குரியவர்கள் என்று. அப்போது அந்த மக்கள் சொல்வார்கள், குன்னா லுலிம்னா ஃபஸபர்னா, இதா லுலிம்னா ஃபஸபர்னா, உலகத்தில் வாழும்போது எங்களுக்கு அநீதம் இழைக்கப்பட்டது, நாங்கள் பொறுமையோடு இருந்து கொண்டோம். உசிய இலைனா கஃபர்னா, எங்களுக்கு தீங்கிழைக்கப்பட்டது, நாங்கள் மன்னித்தோம். எங்களை மடையர்கள் என்று சொன்னார்கள், நாங்கள் சகிப்புத்தன்மையோடு இருந்து கொண்டோம். வாருங்கள் வாருங்கள் என்று அந்த கூட்டத்தை வானவர்கள் அழைத்து கொண்டு, உதுகுலுல் ஜன்னத ஃபனிஅமா அஜ்ருல் ஆமிலீன், நீங்கள் சொர்க்கத்தில் நுழையுங்கள், உங்களுக்கான நற்கூலி இதுதான் என்று எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் அல்லது இலகுவான விசாரணையோடு அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவார்கள். அருமை சகோதரர்களே, இந்த கூட்டத்திலிருந்து ஒருவராக நாம் மாற வேண்டாமா? இறை நம்பிக்கையாளர் எப்போதும் கடுகடுத்த முகத்தோடு, கோபமும் எள்ளும் கொள்ளும் கொப்பளிக்கிற அந்த மனோபாவத்தோடு இருக்கக்கூடாது. சாந்த முகமாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? பார்ப்பதற்கு ஒரு தடவை பார்த்து விட்டால் பெருமானாரை மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றி, இப்படித்தானே இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள். பிற மோமின்களை அநேகமாக அல்லாஹ் அருள் செய்த மக்களை தவிர பெரும்பாலும் அச்சமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது பேசுவதற்கு. அதிலும் குறிப்பாக மார்க்க விவகாரங்களை பேசுவதற்கு நமக்கு பயமாக இருக்கிறது. எங்கே நம் மீது கோபப்பட்டு விடுவாரோ, எங்கே நம்மை காஃபிராக்கி விடுவாரோ, எங்கே நம்மை முனாஃபிக்காக்கி விடுவாரோ என்ற பயம் நமக்கு இருக்கிறது. இதுவா ஓர் இறை நம்பிக்கையாளருடைய அடையாளம்? இதுவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த இறை நம்பிக்கையாளருடைய வரைவிலக்கணம்? யோசித்து பாருங்கள். இல்லை, ஒரு முஃமின் லகுவானவன், மன்னிக்கும் மனோபாவம் கொண்டவன், விட்டு கொடுத்து போகக்கூடியவன். எனவே அப்படிப்பட்ட மனிதர்களாக ஆகுவதற்குத்தான் நாம் முயல வேண்டும். بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم واستغفر الله لي ولكم ولسائر المسلمين إنه تعالى جواد كريم ملك بر رؤوف رحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அருமை சகோதரர்களே சகோதரிகளே, வழக்காடுவதற்கும் சண்டை போடுவதற்கும் ஒருவரை பழிக்கு பழி வாங்குவதற்குமான எத்தனையோ சந்தர்ப்பங்கள் அமைந்த பின்பும் நபித்தோழர்கள் அப்படி நடக்கவில்லை. நபித்தோழர் நடக்கவில்லை. அவர்களுக்கு மத்தியில் போர் நடந்திருக்கிறது. ஆனால் தனிப்பட்ட விரோதங்களோ பகைமையோ எங்குமே இருந்தது கிடையாது. அவர்களும் நம்மை போன்று வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் சலசலப்புகள், சண்டைகள், சச்சரவுகள் வந்திருக்கிறது. ஆனால் இப்படி வெறுப்போடு முகம் திருப்பி செல்லுகிற மனிதர்களாக அவர்கள் இருக்கவில்லை. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஹசன் ஹுசைன் என்று இரு மகன்கள் இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மூலமாக அம்மையார் இறந்த பின்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் இறந்ததற்கு பின்னால் ஹனஃபியா என்றொரு பெண்ணை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மணமுடித்தார்கள். அதிலிருந்து ஒரு மகன் பிறந்தார், முஹம்மதுல் ஹனஃபியா என்றே அறியப்படுகிறார். ஹசன் அலி ஃபாத்திமா உடைய பிள்ளை, முஹம்மது அலி தந்தை, ஆனால் தாய் வேறு. இந்த ஹசன் அலிக்கும் ஃபாத்திமாவுக்கும் பிறந்த அந்த மூத்த சகோதரருக்கும் இந்த அலியுடைய இரண்டாவது மனைவியுடைய மகனாகிய முஹம்மதுக்கும் ஒரு நாள் வாக்குவாதம் வருகிறது, வாக்குச்சண்டை வருகிறது.
அண்ணன் தம்பிகளுக்குள் வாக்கு சண்டை வருகிறது. இப்போ சண்டை போட்டாலும் அண்ணன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தம்பியோடு கோவப்பட்டு விட்டு எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து இறங்கி சென்று விடுகிறார். ஒரு நாள் ஆகிறது, 2 நாள் ஆகிறது. என்ன டைம் லிமிட் என்ன? 2 சகோதரர்கள் சண்டை போட்டால் எவ்வளோ நாட்கள் பேசாமல் இருக்கிறது? 3 நாட்கள். ஒரு நாள் ஆகியது, 2 நாள் ஆகியது, 3வது நாள் ஆகிவிட்டது. இப்போ 3 நாட்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கெடு தந்திருக்கிறார்கள். 3வது நாள் இந்த முஹம்மது ஹனஃபியா அலி அவருடைய மகனார் அண்ணனுக்கு கடிதம் எழுதுகிறார். ஹசன் ரலியல்லாஹு தஆலா எப்படி கடிதம் எழுதுகிறார் தெரியுமா? அருமை சகோதரரே, உங்கள் தந்தையும் என் தந்தையும் ஒன்றுதான். அதில் நம் இருவருக்கு மத்தியில் எந்த சிறப்போ வேறுபாடோ இல்லை. ஆனால் உங்கள் தாய் என் தாயை போல ஆயிரக்கணக்கான தாயை ஓரிடத்தில் ஒன்று கூட்டினாலும் உங்கள் தாய்க்கு இணையாகாது, ஈடாகாது. அந்த வகையில் நீங்களே சிறப்புக்குரியவராக இருக்கிறீர்கள். நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரர். ஆனால் நான் யாரென்றே தெரியாத ஒருவன். அந்த வகையில் உங்களுக்குத்தான் சிறப்பு இருக்கிறது. என்னை விட வயதில் மூத்தவர் நீங்கள், அதில் உங்களுக்கு சிறப்பு இருக்கிறது. என்னை விட கல்வியில் மூத்தவர் நீங்கள், அதில் உங்களுக்கு சிறப்பு இருக்கிறது. என்னை விட அறிவில் மூத்தவர் நீங்கள், அதில் உங்களுக்கு சிறப்பு இருக்கிறது. எனவே இவ்வளவு சிறப்புகள் உங்களுக்கு இருக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இருவர் சண்டையிட்டு 3 நாட்களுக்குள் யார் ஆரம்பமாக வந்து சலாம் சொல்லி பேசுகிறாரோ அவர்தான் சிறப்புக்குரியவர் என்று. எனவே அருமை அண்ணனே, அருமை சகோதரரே, மேலே குறிப்பிட்டு காட்டிய இத்தனை சிறப்புகள் உங்களுக்கு இருக்க இந்த சிறப்பையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். என் கடிதம் கண்டால் ஓடி வந்து என்னிடத்தில் சலாம் சொல்லி அந்த சிறப்பையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு அதுக்கும் தேவையில்லை என்று சொல்லி காட்டினார். அந்த கடிதத்தை வாசித்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குலுங்கி குலுங்கி அழுதார்கள். இப்படிப்பட்ட ஒரு சகோதரனை நான் பெறுவதற்கு என்ன தவம் செய்திருக்கிறோனோ என்று ஓடி வந்தார்கள், கட்டிப்பிடித்தார்கள், அழுதார்கள், சகோதரிடத்தில் மன்னிப்பு கேட்டார். இப்படித்தான் நபித்தோழர்கள் இருந்திருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, மன்னிக்கிற மனோபாவம் என்பது சாதாரணமானதல்ல. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வலமன் சஃபர வகஃபர ذلك من أزم الأمور. அல்லாஹ் சொல்லுகிறான், யார் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு இருந்து அடுத்தவர்களை மன்னிக்கிறாரோ அவர் அந்த செயல் வீரச் செயல் என்று அல்லாஹ் சொல்லு. வீரச் செயல், உறுதிமிக்க செயல். அப்படித்தான் ஒரு மோமின் இருக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹுடைய மன்னிப்பு அங்கே கிடைக்கிறது. அல்லாஹ் ஒன்றும் சாதாரணமாக இல்லையே. அல்லாஹ்வுடைய செயலை பாருங்கள். மஹ்ஷர் பெருவழியில் கூட அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தோழர்களை குறித்து குறிப்பிட்டு காட்டினார்கள். ஒருவர் வருகிறார் அல்லாஹ்விடத்தில், அவருக்கு விசாரணை முடிகிறது. விசாரணை முடிகிற போது இன்னொருவர் வருகிறார். யா அல்லாஹ், எனக்கு நீதி வேண்டும் என்று கேட்கிறார். என்ன நீதி? ஏன் உலகத்தில் வாழுகிற போது இந்த மனிதன், விசாரணை முடிந்து நிற்கிற மனிதன் உலகத்தில் வாழுகிற போது எனக்கு அநீதி செய்திருக்கிறான், என்னோடு மோசமாக நடந்திருக்கிறான், என்னோடு அக்கிரமம் செய்திருக்கிறான், யா ரப் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அவன் வழக்கை விசாரணைக்கு கொண்டு வருகிறான். சரி, என்ன வேண்டும் உனக்கு என்று கேட்கிற போது அல்லாஹு தஆலா அவரிடத்தில் அவன் கேட்கிறான், அவன்கிட்ட நன்மை நிறைய இருக்குல்ல, அது நன்மை எல்லாம் எனக்கு எடுத்துத்தா, அந்த நன்மைகளை எனக்கு எடுத்துத்தா என்று அல்லாஹ்விடத்தில் சொல்கிறான். அப்ப இவன் செய்திருக்கிற சின்ன சின்ன தவறுகளுக்காக வேண்டி இவனுடைய நன்மைகள் கொடுத்து 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 ஒரு கட்டத்தில் நன்மைகள் இல்லாமல் போய்விடும். அல்லாஹ்விடத்தில் அந்த மனிதன் சொல்லுவான், முதல் மனிதன், இன்னும் நன்மை எல்லாம் தீர்ந்துருச்சியா அல்லாஹ்? அந்த மனிதன் சொல்லுவான், புகார் தெரிவித்துக் கொண்ட மனிதன் சொல்லுவான், யா ரப் ஹுத்லி மظلمتي من اخي, என்னிடத்து தீமை நிறைய இருக்கு, என்கிட்ட கொஞ்சம் தீமை இருக்கு, அதை எடுத்து அவன்கிட்ட கொடு, எனக்கு நியாயம் வேண்டும். அவ்வளவுதான். இந்த விசாரணை, இந்த வழக்கு நடந்து கொண்டே இருக்கிற போது ஒரு பெரிய ஒரு கோட்டையை அல்லாஹு தஆலா காட்சிப்படுத்துவான். அந்த காட்சி, அந்த அழகு, அதனுடைய ஒளி, அதனுடைய பிரம்பம், அந்த அந்த பிரம்மை, அதனுடைய வெளிச்சம், அதனுடைய பேரழகு, இந்த வழக்கை இருவரும் மறந்து விடுவார். அதை அப்படியே பார்த்து கொண்டே இருப்பார்கள். இந்த முதல் மனிதன், இந்த 2வது மனிதன், இந்த புகார் தெரிவித்த மனிதன் கேட்பான், யா அல்லாஹ், இது யாருக்கு இந்த கோட்டை? நபிமார்களுக்கா, ஷஹீதுகளுக்கா, அல்லது யாருக்கு? சஹாபாக்களுக்கா, யாருக்கு என்று அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவிடத்தில் அவன் கேட்கிற போது அல்லாஹ் சொல்லுவான், இது விற்பனைக்கு நான் வைத்திருக்கிறேன், விலைக்கு வைத்திருக்கிறேன் என்று. அது எப்படி அல்லாஹ்? இந்த மஹ்ஷர் பெருவெளியில் யார் வாங்குவார்? இதை எப்படி வாங்க முடியும்? அல்லாஹு தஆலா சொல்லுவான், உன்னால் வாங்க முடியும். என்னாலா? எப்படியா அல்லாஹ் என்று கேட்கிற போது, பி அஃபிக அன் அஹீக், ஒரு இந்த சகோதரனை மன்னிப்பதன் மூலமாக நீ அந்த கோட்டைக்கு சொந்தக்காரனாக மாற முடியும் என்று அல்லாஹ் சொல்லுது. உன் இந்த சகோதரனை மன்னித்து விடு. அவன் வழக்கை மறந்தான், சண்டையை மறந்தான், தனக்கு நீதி வேண்டும் என்பதை மறந்தான். யா அல்லாஹ் அஃபௌத் யா ரப், அஃபௌத் யா ரப், மன்னித்தேன் 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 என்று
அல்லாஹ்விடத்தில் சொல்லும்போது அல்லாஹு ஜல்லஷானு தஆலா சொல்கிறான், ஹுது பியதி அஹீக ஃபத்ஹுல் ஜன்னah, உன் இந்த சகோதரருடைய கரத்தை பிடித்து இருவரும் சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுக்கிறான். அங்கே அல்லாஹ் சமாதானத்தை விரும்புகிறான். எனவே இது போன்ற உயரிய சொர்க்கம் நமக்கு வேண்டாமா? நமக்கு வேண்டாமா? மன்னிக்கிற மனோபாவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அந்த மனோபாவம் உடையவர்களாக இருந்தால் இன்னும் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள். மறுமையுடைய விசாரணையை குறித்தும் மறுமையுடைய நிகழ்வுகளை குறித்தெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிற போது, இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் மஹ்ஷர் பெருவழியில் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கிற போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு துள்ளி எழுந்தார். யா ரசூலல்லாஹ், எனக்கு யாரெல்லாம் தவறு செய்திருக்கிறார்களோ எல்லோரையும் நான் மன்னித்து விட்டேன். நான் எப்படியேனும் அந்த மஹ்ஷர் பெருவழியில் வெற்றி பெற வேண்டும் யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி காட்டினார். இதுதான் ஒரு இறை நம்பிக்கையால் எப்படியேனும் மஹ்ஷரில் எப்படியேனும் வெற்றி பெற வேண்டும். அதுதானே ஒரு முஃமினுடைய இலக்காக இருக்க முடியும் இல்லையா? மறுமை வெற்றி, இறை திருப்தி இந்த ஒன்று. எனவே இந்த வெற்றியை நோக்கி நாம் நடை போடுவோம். இந்த வெற்றி இலக்காக வைத்து நாம் செயல்படுத்துவோம். பாரக்கல்லாஹு லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா காத்தமின் நபியின முஹம்மத் وعلى الخلفاء الراشدين المهديين رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات يا قاضي الحاجات برحمتك يا أرحم الراحمين. اللهم لا تجعل الدنيا أكبر همنا ولا مبلغ علمنا ولا إلى النار مصيرنا واجعل اللهم الجنة دارنا يا رب العالمين. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أعلى وأكبر والله يعلم ما تصنعون وأقيموا الصلاة. என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் தக்வா சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக்